இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால், நீண்ட காலமாக நான் இதை ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீண்ட காலமாக ஒரு பயான், அரபு மொழியில் செய்யக்கூடிய ஒரு பயான், அந்த பயானை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் அரபியில் பேசுகிறாரு. ஒருத்தர் ஒரு அபிசினியாவை சேர்ந்த ஒரு அந்த அவர் என்ன செய்கிறாரு, பயான் பண்ணுறாரு, அரபியில் பேசுகிறார். அவர் பேசுகிற அரபிக்கு தமிழில் என்ன செய்கிறாங்க, அந்த எழுத்து வடிவத்தை கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த சாராம்சம் அது சொல்லிட்டு அந்த வீடியோவும் போட்டு காட்டுறேன். இது சரியான்னு கேட்குறாங்க மக்கள். என்ன கேட்குறாங்க, இந்த வீடியோ அனுப்பி விட்டு இவர் சொல்லக்கூடியது சரியான கருத்து தானா என்று கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹ் நாஸ் வரைக்கும் எடுத்து பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முகமதே என்று பெயரை சொல்லி அழைக்கவில்லை, நபியே என்று அழைக்கிறான். முஸம்மில் போர்வை ஓர்த்தி கொண்டிருப்பவர் அழைக்கிறான். இப்படித்தான் அழைக்கிறானே தவிர ஒரு இடத்தில் கூட யா முஹம்மத் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல அழைக்கவில்லை. அதே நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதமே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். அது 2:35 2:33 அதெல்லாம் இருக்கிறது. நூஹே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான், 11:46 இருக்குது. இப்ராஹிமே என்று அல்லாஹ் கூப்பிடுறான், 37 104 வசனத்தில் இருக்கிறது. மூசாவை என்று கூப்பிடுகிறான், 7:144 இருக்கிறது. ஈசாவை என்று கூப்பிடுறான், 3:55 இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகத்தை பற்றி எப்படி பேசுறான்னு கேட்டா, யாயுவன் நபி, நபியே என்று எல்லாம் என்ன செய்யறான், கூப்பிடுறான். 8:64 8:65 9:73 33:1 1-28 வரைக்கும் 45-50 இப்படி நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் கண்ணியமா தான் அழைக்கிறான். அப்படியான இந்த நம்ம ஹபீப் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரை சொல்லி கூட அல்லாஹ் கூப்பிடல, அவ்வளவுக்கு மரியாதை கொடுக்கறான். அதுல அந்த மெசேஜ் வைக்கிறார். எல்லா நபிமார்களையும் மரியாதை குறைவா அல்லாஹ் கூப்பிடுற மாதிரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் மரியாதையோடு கூப்பிடுற மாதிரியும் ஒரு தோற்றத்தில் அவருடைய பயான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தில் தான் அவர் பேசுகிறார். முஹப்பத்தில் ஒரு அன்புல அவர் பேசுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு சொல்லணும்னு. இதை என்ன செய்யறாங்கன்னா, அந்த அரபிக்கு தமிழ்லே அந்த டெக்ஸ்ட் இருக்கிறதுனால அந்த பயானை அதிகமான மக்கள் பரப்புறாங்க. யார் பரப்புறான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டேக்ஸ் செஞ்சு அனுப்புற ஆளுக்கெல்லாம் நம்ம என்டிஎஃப்ல உள்ள ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இது மார்க்கத்துல சரியா என்பது என்ன செய்யல, விளங்கல. அதனாலதான் அது ஒரு கேள்வியாகவும் கேட்டிருக்கிற காரணத்தினால அதை விளக்கும் போது இந்த ஒரு பேசுற அந்த வீடியோ பாருங்க. ألا تعلم أن الله لم ينادي رسوله صلى الله عليه وسلم باسمه المجرد، بل وقد نادى على كل الأنبياء بأسمائهم المجردة. فقال تبارك وتعالى: يا آدم اسكن أنت وزوجك الجنة، يا نوح اهبط بسلام منا وبركات، يا إبراهيم قد صدقت الرؤيا، يا موسى لا تخف، يا يحيى خذ الكتاب بقوة، يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى. فلما أراد أن ينادى على الحبيب مصطفى صلى الله عليه وسلم قال تبارك وتعالى: يا أيها النبي ربك ينادي تبارك وتعالى بمحبة رسول الله. إن الله لم ينادي رسوله باسمه محمد، والله في كل القرآن من الفاتحة إلى الناس: يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين، يا أيها المزمل قم الليل إلا قليلا، يا أيها المدثر قم فأنذر. سبحان الله. وما نادى رسول الله صلى الله عليه وسلم باسم محمد إلا بقرينة الرسالة والنبوة. فقال تبارك وتعالى: وما محمد إلا رسول. الله أكبر. وما محمد إلا رسول. سبحان الله. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وختم النبيين. الرسالة والنبوة مع الاسم محمد صلى الله عليه وسلم لمحبة الله لرسوله صلى الله عليه وسلم.
அப்ப இதுல வந்து இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமான பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அல்லாஹ் வந்து சிறப்பித்திருக்கிறான் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா வகையிலையும் சிறப்பித்திருக்கிறான் என்ற அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. சில சிறப்புகளை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அவங்களுக்கு கொடுக்காத சில சிறப்புகளை வேறவங்களுக்கு கொடுத்திருப்பான். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் தில்க ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலின், இந்த ரசூல்மார்கள்ல சிலரை விட சிலரை வந்து மேம்படுத்தி இருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லா, அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர்களும் தூதர்கள் இருக்கிறார்கள். இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சிறப்பை கொடுத்தான்? உலக நபிங்கிற ஒரு சிறப்பை கொடுத்தான். கியாம நாள் வரைக்கும் அவங்களுடைய போதனை வந்து பாதுகாக்கப்படுங்கிற ஒரு சிறப்பை கொடுத்தான். ஆகிரத்துல வந்து அனைவருக்காகவும் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி மகாமுன் மஹமூதா, புகழத்தக்க ஒரு இடத்துல அந்த ஹவுலுல் கௌசருடைய தடாகத்துல அந்த தண்ணீர் சப்ளை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நிறைய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா அந்த கொடுத்திருக்கிறானே அதுல தான் சிறப்பு, அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்ல எல்லா நபிமார்களும் எப்படி அப்படித்தான். எல்லா நபிமார்களும் அவங்களுடைய தியாகம், உழைப்பு, கடமையை செய்த விஷயத்துல எந்த நபிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய செலெக்ஷன் தப்பா போயிடும். அல்லாஹ் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அந்த பணிக்கு அவர் சரியா இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். மூசாவை தேர்ந்தெடுத்து அனுப்பினால் அவருக்கு கொடுத்த கட்டளை அவர் சிறப்பாக செய்து விட்டார். இப்படி எல்லாம் பேசக்கூடியவங்க காட்டி மூசா இடத்துல நம்ம ரசூல்லா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமாண்டா, இப்ப அல்லாவே என்ன செய்யறது குறைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம் இது. மூசா நபி இடத்துல ரசூல்லா இருந்தாலும் சரி, ரசூல்லா இடத்துல மூசா நபி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் ரெண்டு பேரும் செயல்பட்டு இருப்பார்கள். யாரும் வித்தியாசமா செயல்பட மாட்டார்கள். அல்லாஹ் வந்து அப்படித்தான் தேர்ந்தெடுப்பான். இதை கூட விளங்காம ரசூல்லா புகழ்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதை விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நபிமாருடைய கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 3வது அத்தியாயத்துல 84வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை நம்புகிறோம். ஒமா உன்சில் அலைனா, எங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்புகிறோம். ஒமா உன்சில் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அவர்களுக்கும் யாக்கூப் அவர்களுக்கும் அஸ்பாத் அவங்களுடைய வழித்தோன்றர்களுக்கும் ஒமா ஊத்திய மூசா ஈசா, மூசா ஈசா வழங்கப்பட்டது, அவர் வழங்கப்பட்டது அந்த விஷயத்தையும் ஒன்னபியூனவின் ரப்பியும், ரப்பிடமிருந்து மற்ற நபிமார்களுக்கு வழங்கப்பட்டுச்ச அதையும் நாங்கள் நம்புகிறோம். லானு ஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களில் யாரையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம் என்று நபியை சொல்லுங்கிறான்ல. நபிமார்களை பேசும் பொழுது யாரையும் வேறுபடுத்தி, எல்லாம் இறை தூதர்கள் தான், இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்று பேசணும். ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது சிறப்பை கொடுத்திருந்தா சொல்லிக்கணும். ஈசா நபி ஒரு தந்தை எல்லாம் பிறந்தாரு, அது அவருடைய சிறப்பு. சில அற்புதங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான், அது அவருடைய சிறப்பு. மூசா நபி அல்லாஹ்வோட நேரடியா பேசினாரு, அது அவருடைய சிறப்பு என்று அந்த சிறப்புகளை குறிப்பிட்டு இந்த சிறப்பை அவர் கொடுத்திருக்கிறான். அதனால இவர் தான் டோட்டலா சிறந்தன்னு சொல்லிடக்கூடாது, வேற சிறப்பை வேற ஆளு கொடுத்திருக்கிறான் அப்படிதான் பேசணுங்கிறது வந்து லானு ஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், இவர்களில் யாருக்கு மத்தியிலையும் நாங்கள் பாரபட்சமா பேச மாட்டோம். இது 384 இருக்குது. அதே மாதிரி 2வது அத்தியாயம் பக்ராவுல 285 இருக்கிறது. லானு ஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அவன் ரசூல்மார்கள்ல யாருக்கு மத்தியிலையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எந்த ஒரு வேறுபாடும் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று நம்மளை வந்து அல்லாஹ் வந்து செய்யறான், கற்றுத் தருகிறான். நபிமார்கள் என்று சொன்னா எங்க நபி எப்படி தெரியுமா, எல்லாத்தையும் கேவலப்படுத்தி விட்டான், எங்க நபியை மட்டும் இப்படின்னு பேசுவது இருக்குது. இது வந்து அல்லாவுக்கு எதிரான ஒரு வார்த்தை. அவர் முகப்பத்தில் எதை பேசுறாரு அவர் அறியாமையில, இது வந்து அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. அல்லாஹ் தான் அனைவருக்கும் நினைஞ்சிருக்கிறான், அந்த சிறப்புகளை வழங்கி இருக்கிறான். அதே மாதிரி வந்து பக்ராவுல 2வது அத்தியாயத்துல 137வது வசனத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், லானு ஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களில் யாரையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். இப்படி எல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு கற்றுத்தர்ற காரணத்தினால இவரோட அவர் சிறந்து இவரோட அவர் சிறந்து இவரெல்லாம் கேவலப்படுத்தி விட்டான். அல்லாஹ் இவங்களை தான் கண்ணியப்படுத்துறான், அவங்களெல்லாம் மரியாதை குறைவா கூப்பிட்டு விட்டான், ரசூல்லாவை தான் மரியாதை கூப்பிட்டான். இப்படியான ஒரு வகையில பேசுவது இருக்குது. இது வந்து ரசூல்லாவுடைய முகப்பத்தை இது காட்டாது, இது ஒரு அறிவீனத்தை தான் காட்டுகிறது. இது விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் என்ன செய்கிறது, ஒரு சண்டை நடக்கிறது. அப்ப அந்த யூதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, எல்லா மனிதர்களை விடவும் மூசாவை சிறப்பாக தேர்ந்தெடுத்தானே அந்த இறைவன் மீது ஆணையாக அந்த சண்டையில சொல்லிவிடுறாரு.
இந்த முஸ்லீம் இருக்காருல அவர் நினைச்சிடறாருன்னா ஓங்கி அரைஞ்சிடுறாரு. ரசூலுல்லா எங்களோட இருக்கும்போது மூசா சிறப்புங்கிறியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க சிறந்தவர்னு நாங்க சொல்றோம், நீ வந்து உன்னுடைய மூசாவை சிறந்தவர், உலகத்துக்கே சிறந்தவர்னு சொல்றியான்னு சொல்லி கேட்டு அரைஞ்சிட்டார். அரைஞ்சவன் என்ன செய்யறாருன்னா, அந்த யூதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகார் கொண்டு வர்றாரு. முகமது அவர்களே, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நீங்கள் எங்களை எல்லாம் வந்து பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள், இந்த மாதிரி உங்க ஆளு என்னை வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏப்பா நீ கன்னத்தில் அரைஞ்ச, லிமல் அத்தம்த வஜ்ஹஹு, ஏன் வந்து கன்னத்தில் அரைஞ்சா என்று கேட்கிறார். கேட்ட உடனே அவர் இந்த காரணத்தை சொல்றாரு. இதை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மளை பாராட்டுறாரு, பயங்கர சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்களா அவங்க. கதிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ருபிய ஃபி வஜ்ஹி, அந்த முகத்துல கோபம் தென்படுகிற அளவு கோபப்பட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டுட்டு என்ன வார்த்தை சொல்லிட்ட என்று கண்டித்து விட்டு, லா துஃபல்லிலு பைன அம்பியா இல்லா, அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு மத்தியில வேறுபடுத்தி பேசாதீர்கள். ஏன்னு கேட்டா மூசா நபியுடைய சிறப்பை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னஹு யுன்ஃபஹு பிஸூரி, சூர் ஊதப்படும், எல்லா உலகமும் அழிக்கப்பட்ட பிறகு வந்து சூர் ஊதப்படும். முதல் சூர் ஊதணும் என்னவாயிரும், எல்லாம் மூழ்கிட்டு விழுந்து செத்து போயிடுவாங்க. இப்போ எஸ்ஆப் மன்ஃபி சமாவாத்தி மன்ஃபில்லர், பூமியில் உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர்களும் எல்லாரும் என்ன செய்வாங்க, மூழ்கிட்டு விழுந்து விடுவார்கள். இல்லா மன்ஷா அல்லா, அல்லா நாடியவரை, சூர் ஊதனவர்களோடு இருக்கணும்ல, அப்படி அல்லா நாடியவரை தவிர எல்லாரும் விழுந்து விடுவார்கள். சும்மா இன்பகுதிக்கு ஊகிறான், பிறகு மற்றொரு சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்ட உடனே அவ்வளவு மும்பை சார், நான் வந்து முதல்ல நான் தான் எழுந்திருப்பேன். சூர் ஊதுன உடனே எல்லாரும் மூர்ச்சிட்டு வந்துருவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நான் எழுந்திருப்பேன். அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு முன்னாடி மூசா நிற்பாரு. பொய்தா மூசா ஆகிதும் பில்லரசி, மூசா வந்து அரிசியை பிடித்துக் கொண்டு நிற்பார். அப்ப அவர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் ஏன் எனக்கு முந்தி வந்தாரு, எனக்கு முந்தி அவர் எந்திரிச்சு விட்டாரா, அல்லது ஏற்கனவே ஒருக்கா வந்து மூழ்கிட்டு விழுந்துட்டார்ல, இறைவனை காட்டுன்னு கேட்டார்ல, அல்லாஹ் வந்து இந்த மலைக்கு அந்த தன்னை காட்டணும்னு மூர்ச்சையாய் விழுந்தார்ல, ஏற்கனவே மூர்ச்சையாய் அவர் விழுந்ததுனால மூர்ச்சையாகவே இருக்கிறாரா எனக்கு தெரியல, ஆனா நான் எந்திரிக்கும் எனக்கு வந்து அவர் நிற்பாரு அப்படின்னு சொல்லி, அப்படி சிறந்தவர் தான் மூசா, எதுக்கு நீ வந்து மூசாவோட கம்பேர் பண்ணி என்னை வந்து உயர்த்தி பேசுறாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபிய முஸ்லிமை கண்டிக்கிறாங்க. யூதர் அந்த புகாரை ஏற்று கண்டிக்கிறாங்க. இது புகாரில 3414வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமார்களை அல்லாஹ் அனுப்பும் பொழுது எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் வந்து புகழ்ந்து சொல்றான். எல்லா நபிமார்களையும் எப்படி சொல்றான்னு கேட்டா, உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான். ஹுதாஹு முக்ததி, அவருடைய நேர்வழியை நீ பின்பற்றி நட இப்படின்னு நபிமார்களை சொல்லிவிட்டு ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ண சொல்றான், அவங்க வழியில நீ போன்னு சொல்லி. அப்படி சொல்ற அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு நபியை பத்தி மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். எப்படி சொல்றான், உலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை போல் நீ ஆகிவிடாதே யூனுஸ சொல்றான். யூனுஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு அவங்க அதனால மீன் வயிற்றில் வைக்கப்பட்டு பிறகு வெளியேற்றப்பட்டார்கள்ங்கிறதுக்குள்ள அவசரப்பட்டாங்க அவங்க. அதை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது, உலா தகுன் க சாஹிபில் ஹூத், ஹூத்துல மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை மாதிரி நீ ஆகிவிடாதே, எல்லாத்தையும் பின்பற்று, இவர் மாதிரி நீ ஆகிவிடக் கூடாது. லவுலான் தாரகஹு நியாமத்தும் ரப்பிஹி, எனது அருள் மாத்திரம் அவருக்கு கிடைத்திருக்கவில்லை என்று சொன்னால் நபிதபில் அராயுஹு மதுமும், இழிந்தவராக வெட்ட வழியை தூக்கி போட்டிருப்பேன். வஜிதபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், இருந்தாலும் இறைவனாகிய நான் அவரை தேர்ந்தெடுத்து நல்லோர்களில் ஒருவராக பொருந்தி கொண்டேன்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இருக்கிறதுலே யூனுஸ் நபி தான் ரொம்ப கீழேங்கிற மாதிரி தெரியுது. அவர் பின்பற்ற வேணாங்கிறான்ல, அவர் கடுமையாக கண்டிக்கிறான்ல, அப்படி நினைத்து கொண்டு சில பேரு தப்பான முடிவுக்கு வரக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யம்பகி லி அபதின், எந்த ஒரு மனுஷனுக்கும் கூடாது, ஹலால் இல்லை, கூடவே கூடாது. ஐயக்கூட அன கைரும் மின் யூனுஸ் இப்னு மத்தா, மத்தாவுடைய மகன், யூனுஸுடைய தகப்பனார் மத்தா, நமக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அப்படி ஏத்துக்கிற வேண்டியதான். மத்தாவுடைய மகன் யூனுஸ் இருக்கார, அவரை விட முகமதாகிய நான் சிறந்தவன் என்று சொல்லிவிடாதீர்கள், சொல்வது யாருக்கும் கூடவே கூடாது என்று யூனுஸ் தான் உள்ளதிலே கண்டிக்கப்பட்ட நபி. அந்த நபியோட கம்பேர் பண்ணி கூட அவருக்கு மேல முகமதுன்னு பேசக்கூடாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது. எல்லா நபிமார்களும் சிறந்தவர்கள், எல்லாரும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள்.
எங்க நபிக்கு இன்னென்ன சிறப்பை எல்லாம் கொடுத்தான்னு அதை மட்டும் சொல்லலாம். சிறந்தவர்கள் அவங்களை தனியாக அவங்களோட ஒட்டுமொத்தமான சிறந்தவர்கள் அடிப்படையில் பேசுவதை வந்து யூனுஸ் நபியோட ஒப்பிட்டு பேசுவதற்கு கூட என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து கண்டிச்சுட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். நபிமார்களை பற்றி பேசும்பொழுது எங்க ஹபீபை எல்லாம் எப்படி நடத்தினான், மற்றவங்களை எப்படி வாண்டர்லாம் பேசிவிட்டான், எங்க நபியை வாங்க போங்கன்னு பேசிட்டான், இந்த மாதிரி ஸ்டைல் அவருடைய அந்த உரை அமைப்பு இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து சரி பேரை சொல்லி கூப்பிடுறதுங்கிறது ஒரு மரியாதை குறைவா? அவங்களுக்குலாம் பேரை சொல்லி கூப்பிட்டானா? ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பேரை சொல்லி கூப்பிடலையா? பேரை சொல்லி கூப்பிடாத காரணத்தினால பெரிய மரியாதை கொடுத்துட்டானா? பேரை சொல்லி யா மூசா யா இப்ராஹிம்னு கூப்பிட்டா அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கவில்லைங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்போ ஒரு ஆளுக்கு பேரை வைக்கிற கூப்பிடுறது தானே. பேரை வச்சு கூப்பிட்டா அது ஒரு இழிவுண்டு அர்த்தமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து எத்தனையோ பேர் வந்து பேரை சொல்லி தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. எப்படி என் பேரை சொல்லி கூப்பிட்டா இழிவுபடுத்தி விட்டான்ற சொன்னாங்களா? பேரை சொல்லி கூப்பிடுறதுங்கிறது சில நேரத்தில் பேரை சொல்லி கூப்பிடுவோம், சில நேரத்தில் ஒரு பொறுப்பு சொல்லி கூப்பிடுவோம், தலைவரேன்னு கூப்பிடுவோம், அண்ணன்னு கூப்பிடுவோம், தம்பின்னு கூப்பிடுவோம், மகனேன்னு கூப்பிடுவோம், சில நேரத்தில் இப்ராஹிமன் பேரை சொல்லி கூப்பிடுவோம். பேரை சொல்லி கூப்பிடுதல் என்பது வந்து கேவலப்படுத்துறதுக்குள்ள விஷயமா? அது ரசூலுல்லாஹ்வுக்கு பேரை சொல்லலையாம், அவங்களுக்குலாம் பேரை சொல்லிட்டாங்களாம். அல்லாஹ் சொல்றது தனியா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பிறகு ஆதாரம் காட்டினேன். அல்லாஹ் சொல்றது இருக்கட்டும், மனிதர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கூப்பிடும்போது முகமதுன்னு கூப்பிட்டுருக்காங்களே. புகாரில 2422 ஹதீஸ்ல சுமாமான்னு ஒரு ஆளு, நிறைய நிறைய ஹதீஸ்ல இது வருது, சுருக்கமா ஒரு ஹதீஸ் மட்டும் ஞாபகத்துக்காக வேண்டி. இவர் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய ஒரு கொடுமை செஞ்சுக்கிட்டு ஒரு தலைவராக இருந்தாரு. இவரை வந்து பிடித்து வருவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்பி அவர் தோற்கடிக்கப்பட்டு அவர் பிடிக்கப்பட்டு வந்து அங்க வந்து மஸ்ஜித்ல வந்து என்ன செய்யறாங்க, அவரை தூண்ல கட்டி போடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி வர்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா சும்மாமே என்ன சொல்ற, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டவுடனே அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, இந்தி யா முகமது ஹயர், முகமதே என்னிடத்துல உள்ளது சிறப்பாக இருக்கிறது, நான் சிறந்த நிலையில் இருக்கிறேன், என்னை நல்லபடியா வச்சிருக்கிறாங்கிறார். இந்த கட்டி போட்டு உன்னை ஏதாவது தொல்லைப்படுத்தினாங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அவர் என்ன செய்யறாரு, இல்ல இல்ல நல்லதா இருக்குங்கிறாரு. சொல்லும் போது ஜனாதிபதி சக்கரவர்த்தி அவர் எதிரி நாட்டுக்காரர் பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு, அவர் எப்படி பேசுறாருன்னா இந்தி யா முகமது அவர்களே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப முகமது அவர்களேன்னு சொல்லி நம்ம தமிழ்ல முகமதேன்னு சொன்னா அப்படி உங்களுக்கு தெரியுது. அது சரியான முறையில் சொல்வதாருன்னா முகமது அவர்களேன்னு சொல்லி கூப்பிடுறது வந்து அது மரியாதை குறைவா? மரியாதை குறைவா இருந்தா ஒரு எதிரி நாட்டுக்காரர் கொண்டாந்து யாரை பார்த்து முகமதுன்னு கூப்பிடுற அப்படின்னு சஹாபாக்கள் பாஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் தான் அதை கடிந்து கொண்டாங்களா? இல்ல, அவர் மன்னிச்சு விட்டாங்க. அவர் பிறகு இஸ்லாம் தழுவினார். அந்த கதை வேற. அதே மாதிரி புகாரில் 3635 ஹதீஸ்ல என்ன இருக்குது, யூதர்கள்ட்ட ஒரு பிரச்சனை வருது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தௌராத் வேதத்துல வந்து விபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லெறிந்து தண்டனை கொடுக்க வேண்டும், கல்லெறிந்து கொலை செய்கிற மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தௌராத்தில் இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது மாதிரி அவங்க சமுதாயத்தில் ஒருத்தர் நடக்கும்போது தண்டனை கொடுக்காம சும்மா பணம் வாங்கிட்டு விட்டுறலாங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த வழக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வருது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, உங்க வேதத்துல என்ன இருக்குது? எங்க வேதத்துல இப்படிதான் இருக்குன்னு சொல்லி போய் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல உங்க வேதத்துல அப்படி இல்ல, என்ன இருக்குது, ரஜிமு செய்யணும் அப்படின்னு தான் வேதத்துல இருக்குன்னு சொல்லி அப்துல்லா இப்னு சலாம் ஒருத்தர் யூதராக இருந்து பாதிரியாக இருந்து இஸ்லாத்து தலவுனவர் அந்த பக்கத்துல இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சாரு, அந்த புக்கை எடு, கையெடு, கீழே பாரு என்ன இருக்குன்னு சொல்லி அந்த ஆயத்தை மறைச்சிக்கிட்டாங்க, கையை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. அதை எடுத்தவொன்னே அந்த இது இருக்குது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சதகையா முகமது அவர்களே, இவர் அப்துல்லா இப்னு சலாம் உண்மையை தான் சொல்றாரு, நீங்க சொல்றபடிதான் எங்க வேதத்துல இருக்குது, ரஜிமு செய்யணும் என்றுதான் எங்களுடைய வேதத்தில் இருக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுல வந்து யூதர்கள் வந்து அந்த பிரச்சனை வரும் பொழுது, முகமது அவர்களே நீங்க உங்க அப்துல்லா இப்னு சலாம் வந்து உண்மையைத்தான் பேசியிருக்கிறார்னு கூப்பிடும் பொழுது யா முகமது தானே கூப்பிட்டுருக்கிறாங்க. அது ஒரு கேவலமா இருந்தது. பேரை சொல்லி கூப்பிட்டா ஒரு கேவலமா? பேரை சொல்லி கூப்பிட்டவங்களாம் கேவலமா பார்த்துட்டாங்கிற மாதிரி, பேரை சொல்லலன்னு சொன்னா அது பெரிய மரியாதை மாதிரி நினைக்கிறது வந்து ஒரு அறிவீனம் தான். அப்படி ஒரு இதே கிடையாது. அதே மாதிரி புகாரில் வந்து 4950 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. சில நாட்கள் வந்து இரவு தொழ முடியும், எந்திரிக்கவே இல்லை. அப்போ ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணின்னா அவர் முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணு வந்து என்ன செய்யறாங்க, யா முகமதே உன்னுடைய ஷைத்தான் வந்து உன்னை விட்டான் போல தெரியுத, நீ எந்திரிக்காம இருக்கிற, உனக்கு வஹி எதுவும் வரலையா, உன்னுடைய ஷைத்தான் வந்து உன்னை விட்டுட்டானா, அர்ஜு வாங்கிய கூட ஷைத்தானுக்கு தரக்க
உன் ஷைத்தான் உன்னை விட்டுட்ட மாதிரி தெரியுதுன்னு ஒரு பொம்பளை வந்து கூப்பிட்டு என்ன செய்யறது, யா முகம்மதுன்னு கூப்பிடுது. யாரை பார்த்து யா முகம்மதுன்னு சொல்ற அப்படின்ற சொல்ல கேட்டாங்களா? இல்ல, அல்லாதான் கண்டிச்சு வசனம் இறக்குறானா? இறக்குற ஒரு வசனம் என்ன இறக்குனான்னு கேட்டா, உல்லுஹா வல்லைல் இதா சஜா மா வத்தாக்க ரப்புக வாக்கலா, உன்னுடைய இறைவன் உன் மீது கோபிக்கவும் இல்லை உன்னை விட்டுவிடவும் இல்லைன்னு வகி வருதே தவிர, அந்த கருத்துக்கு பதில் வருதே தவிர முகமதுன்னு என் கூப்பிட்டேன்னு பதில் வரல. அப்ப என்ன, முகமதுன்னு ஒரு எதிரியை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க, ஒரு பெண்ணு யா முகமதுன்னு கூப்பிடுறாங்க. அது என்னமோ பேரை சொன்னாலே கேவலம் மாதிரி இவர் என்ன செய்யறாரு, பயான் பண்றாரு. புகாரில் 4950 பார்க்கலாம். இதை விட மோசமா என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு கிராமம் கூட்டமா போயிட்டு ஒரு கிராமவாசி பிடிச்சி மேலாடி பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து அந்த கண்டி போச்சு, உடம்பெல்லாம் சிவந்து போச்சு, முரட்டு போர்வையா இருந்ததுனால. அந்த மாதிரி ஆனவன்னு என்ன செய்யுதுன்னு கேட்டா, அவ்வளவு செஞ்சுட்டு கேட்கிறாரு சும்மா கடை, யா முகமதே எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்கிறாரு. இந்த கேட்கறது தான் அப்படி பண்ணியிருக்காரு. எதுக்கு பிடிச்சி இழுத்துருக்காருன்னு கேட்டா, அவர் நபிகள் நாயகம் ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க, அவங்க கஜானாவில் நிறைய வச்சிருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னா உதவி எப்படி கேட்கணும், இப்படி கையெழுந்து கேட்கணும், இறக்கமா கேட்கணும், ஒரு பணிவா கேட்கணும். அப்படி கேட்காம என்ன செய்யறாரு, சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு முகமதே அல்லா தந்திருக்கிறாங்க அது கொடு, ஓங்காசையா கேட்கறேன் அப்படிங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, அவருக்கு ஏதாவது கொடுங்கப்பான்னு கொடுக்க சொல்லிவிட்டு அதை பார்த்து சிரித்தார்கள் வருது. அப்ப முகமதுன்னு ஒருத்தர் கிராமவாசி பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அது மரியாதை குறைவாக அன்றைக்கு கருதப்பட்டுச்சா? நம்ம தமிழ்நாட்டில் வேண்டாம் நீங்க கருதிட்டு இருக்கலாம், உலகத்துல எந்த நாட்டிலையும் பேரை சொல்லி கூப்பிடுறது மரியாதை குறைவு கிடையாது. அவர் அரபு நாட்டில் பார்த்து பேசுறாரு. அவர் அரபு நாட்டில் வந்து முகமதுன்னு பேரை சொல்லி கூப்பிடுறதுங்கிறது, யாரா இருந்தாலும் பேரை சொல்லி கூப்பிடுறதுங்கிறது ஒரு மரியாதை குறைவா எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படியான ஒரு விஷயம். அதனால இது புகாரில் 5809 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு யூதர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ் வந்து வானம் பூமி எல்லாம் ஒரு விரல்ல வச்சுக்கிடுவான், பூமியெல்லாம் ஒரு விரல்ல வச்சுக்கிடுவான், மலைகளை ஒரு விரல்ல வச்சிருப்பான், மரத்தை ஒரு விரல்ல வச்சிருக்கிறான், எல்லா படைப்புகளையும் ஒரு விரல்ல வைத்துக் கொண்டு நான் தான் அரசன் என்று அல்லாஹ் சொல்லுவான்னு ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு கதையை விடுறாரு. இதை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இவர் வந்து அடிக்கிறாருங்கிறதுனால சிரிச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வை இவர்கள் மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை என்று ஒரு வசனம் இறங்குகிறது. அதை ஓதி காட்டுறாங்க. அந்த சம்பவம் நமக்கு போக வேண்டியதுல அடிப்படை என்னன்னு கேட்டா, அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன சொன்னார், யா முகமதுங்கிறார், முகமதேங்கிறார். முகமதேன்னு கூப்பிட்டா என்ன, யாரை பார்த்து முகமதுங்கிற, அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லியிருக்கணும், அல்ல ஜனாதிபதினு சொல்லு, சக்கரவர்த்தின்னு சொல்லு, அதிபர்னு சொல்லு, ராஜான்னு சொல்லு, முகமதுங்கிறன்னு யாரா கேட்டாங்களா? அவர் கடிந்து கொண்டாங்களா? பேரை சொல்லி கூப்பிட்டா கேவலமா? பேரை சொல்லி கூப்பிடுறது இல்ல, கேவலமே கிடையாது. இதை நம்ம விளங்கிக்கணும். இப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து மறுமை நாள்ல நடக்கிற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில் 1402. நான் புகாரி மட்டும் தான் காட்டுறேன், வேற நூல்கள் இருந்தா நூற்றுக்கணக்கில் வரும். புகாரில உள்ளது மட்டும் சில சாம்பிளுக்கு காட்டுங்க, ஒரு கிதாபுல போட்டுருக்குன்னு சொல்லி. புகாரில் 1402 ஹதீஸ்ல இருக்கிறது. யாரெல்லாம் அந்த மோசடி பண்றாங்களே, பொருளாதாரத்தை, ஒட்டகத்தை மோசடி செய்யறவன், ஜக்காத் பணத்தை மோசடி செய்யறவன், அநாத பணத்தை மோசடி செய்யறவன், இந்த மாதிரி மோசடி செய்தவர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா அதை சுமந்து கொண்டு என்ன செய்வார்கள், அங்க வருவார்கள். வந்து அதை சுமந்துகிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, யா முகமதே ஏதாவது உதவி செய்யுங்கன்னு என்னை கூப்பிடுவார்கள். நான் முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். நான் தான் அப்ப உனக்கு எச்சரிக்கை பண்ணேனே, மோசடி பண்ணேன்னு சொன்னா நீ தப்பிக்க இயலாது, நான் உனக்கு எச்சரிக்கை பண்ணலாம்ப்பா என்று மறுமையில நான் கைவிட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது பாதி இந்த களவாட்ட பயிரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் பத்தி யா முகமதுன்னு கூப்பிடுவாங்க, முகமதுன்னு. அங்க கூட மறுமையில கூட அது மரியாதை குறைவா, மறுமையில மரியாதை குறைவா பேச முடியுமா ரசூலுல்லாஹ்வை? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் வச்சதை கூப்பிடுறதுக்கு தான். அதனால யா ரசூலுல்லாஹ்னு கூப்பிடலாம், யா முகமதுன்னு என்ன செய்யலாம், கூப்பிடலாம். கூப்பிடுறது ஒரு தப்பே கிடையாது. அதை வச்சு விளைவிக்கணும். இது ஒரு விஷயம். இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தாயிஃப்ல பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். அப்ப கொடுமைப்படுத்தும் பொழுது மலைகளுக்கு அதிபர், மலைகளுக்கு பொறுப்பாளியா இருந்த மலைக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, யா முகமதே நீ சொல்லு, இவங்க இந்த மலையை வச்சு நசுக்கி ஆளை அழிச்சு விடுவோம் என்று அல்லாஹ் கேட்க சொல்றான்னு அவர் சொல்றாரு. அவர் கூப்பிடும்போது ரசூலுல்லாஹ் எப்படி கூப்பிடுறாரு, யா முகமதுங்கிறாரு. அல்லாஹ் யா முகமது கூப்பிடலன்னு இவங்க வாதம் பண்றாரு. இவரு மனிதர்கள் கூப்பிட்டு இருக்கிறார்கள், ஒரு மலைக்கு கூப்பிட்டு இருக்கிறார் யா முகமது என்று. இது புகாரில் 3231 ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மறுமை நாள்ல எல்லாரும் ஷஃபாத்துக்கு அலைவாங்கல்ல, ஒவ்வொருத்தையா போவாங்க. நூஹ் அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, ஒரு நபிட்டே போவாங்க. எல்லாரும் நமக்கு முடியாதுப்பான்னு சொல்லிடுவாங்க. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா பரிந்துரை செய்வாங்கல்ல. அப்ப அல்லாஹ் கூப்பிடுவானா, எப்படி சொல்லுவான், யா முகமதே இர்ஃபா ராசக, உன் தலையை ஒசத்து.
அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டதே இல்லையா யா முகமது குர்ஆன்ல இல்லைங்கிற குர்ஆன் மட்டும் தான் வஹியா குர்ஆன்ல இல்லதான் யா முகமது இல்லதான் அல்லாஹ் ஹதீஸ்ல உள்ளது அல்லாஹ் கூப்பிடுறது தானே அது மறுமையில யார் கூப்பிடுறான் முகமதே உன் தலையை உயர்த்து பரிந்துரை செய்யி அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படும்னா அப்ப அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமை நாள்ல எப்படி கூப்பிடுறான் முகமதுன்னு கூப்பிடுறான் அப்ப மட்டும் மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தமா அப்ப இதெல்லாம் வந்து பேரை சொல்வதில் தான் மரியாதைங்கிறத எங்க போய் எடுத்தாருன்னு தெரியல அது மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க மேராஜுக்கு போகும் பொழுது ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொருத்தரை சந்திக்கிறாங்க கடைசி 50 தொழுகை எல்லாம் கடமையாக்குறான் அதோட திரும்பி வர்றாங்க வழியில மூசா நபி அவர் வானத்திலிருந்து என்ன செய்யறாரு அவர் கிராஸ் பண்ணி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க முகமது உனக்கு இறைவன் என்ன தந்தான் இந்த மாதிரி 50 வக்து தொழுகை முடியாது என் உம்மத்தை முடியாமட்டாங்க உன் உம்மத்துக்கு பலவீனமான ஆளுக்கு 50 வக்துலாம் நீ கேட்காத நீ இறைவன்கிட்ட குறைச்சு கேளுன்னு சொல்லி அனுப்பி விடுவார்ல அந்த சம்பவத்தில் வரும்போது மூசா நபி எப்படி கூப்பிடுவார்னு கேட்டா சமூகம் மூசா அவர்கள் வழிமறித்து பொக்கால யா முகமதே என்று கூப்பிட்டு தான் அவர் 2 திருச்சிட்டு அனுப்புவார் மூசா நபி முகமதுன்னு கூப்பிட்டதுனால ரசூலுல்லாஹ் மதிக்கலன்னு அர்த்தமா அது புகாரில் 7517 நிறைய வருது ஒரு சாம்பிள் தான் அப்படி இருக்கிறது அதே மாதிரி வந்து இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதனால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பேரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடல மற்ற நபிமார்களை பேரை சொல்லி கூப்பிட்டான் என்பதை ஒரு தகவலா சொல்லலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் எப்படி குர்ஆன்ல பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் பேரை சொன்ன மாதிரி ஒரு வசனம் இல்ல மற்ற நபிமார்களை பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி வசனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு இல்முல வந்துடும் அதை எந்த மாதிரி சொல்லக்கூடாது பாத்தீங்களா ஹபீப் மட்டும் கூப்பிட்டானா இவர் மாதிரி கூப்பிட்டு இருக்க பாத்தீங்களா அது வந்து இதை வந்து இதுலதான் மரியாதை இருக்குன்ற மாதிரி பேசுறாங்கன்னு வைங்களேன் அது மடமையா போயிடும் அந்த வீடியோ வந்து பரப்பக்கூடாது அந்த மாதிரி கருத்து வந்து விதைக்கக்கூடாது அல்லாஹ்வுடைய செலக்ஷன்ல குறை சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் அல்லாஹ் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்திருப்பான் யாரையும் குறைவாக தேர்ந்தெடுக்க மாட்டான் யாருக்கும் அல்லாஹ் மரியாதை கொடுக்க அவசியமும் கிடையாது அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு அத்தனை பேர் அடிமைதான் இஸ்ரேலுக்கு மரியாதை கொடுப்போம்னா மரியாதை கொடுக்கறதுக்கு அவசியம் அல்லாஹ்வுக்கு இருக்கா யாருக்காவது கொடுக்க வேண்டுமானா யாரும் கொடுக்க தேவையே கிடையாது அதை நம்ம விளங்கிக்கணும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல